நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. ஆனால் நான் டைம் போகிறது தெரியல. பயங்கர ட்விஸ்டர்லாம் நிறைய இருந்தது, நிறைய சஸ்பென்ஸ் இருந்தது. ஆனால் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கலாமோ அப்படின்னு இருக்குது. ஆனால் படம் நல்லா இருக்குது. பேசிக்கலி சொல்லணும்னா படம் நல்லா இருக்குது, ஒர்த்து தான், நல்லா பார்க்கலாம். ஆமாம், லேக் எங்கேயும் அந்தளவுக்கு அடிக்கல. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து அடுத்தென்னன்ற இது மட்டும் எதிர்பார்ப்பு மட்டும் அதிகமாகவே இருந்தது. படம் நல்லா இருக்கு. ஓகே, கண்டிப்பாக பார்க்கலாம். பரவாயில்ல ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோதான், பழைய கதை தான் ப்ரோ. தலைக்காக பார்க்கலாம் ப்ரோ. சிம்பிளாக சொன்ன போனால் தலைக்காக பார்க்கலாம். தூங்கிட்டேன் ப்ரோ, தூங்கிட்டோம், அவ்வளோதான். ஒரு ஹைப்பாக வந்தோம், தலையோட கெட்டப்லாம் பார்த்துட்டு என்ன இருந்தாலும் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு வந்தோம். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரோவே இல்லை ப்ரோ. தலைக்கு சிம்பிள் இன்ட்ரோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஒரு ஹைப்பே இல்லை, ஒன்றுமே இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு ஒன்னாட்டே காப்பாற்றுறாரு புருஷன், அவ்வளோதான். இதில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. சிம்பிளாக இருக்குது ப்ரோ கதை. தலையை பார்த்தோம், அவ்வளோதான். தலைக்காக வந்து பார்க்கலாம், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ப்ரோ. நான் தலை படம் சொல்லக்கூடாது, படமே ட்ராப் ஆகுது தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ரொம்ப ஸ்லோ ப்ரோ, ரொம்ப ஸ்லோ. ஸ்டார்டிங்லேருந்து ஸ்லோ. அஜித் குமார் டைட்டில்ன்ற வரப்போ கத்துனாங்க, விடாமுயற்சின்னு டைட்டில் வரப்போ கத்துனாங்க. அதோட எங்கேயுமே கத்தலை, அவ்வளோதான். நீங்கள் வேணால் தேட்டர் இப்போ ஷோ பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஷோ பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்க்கல. செகண்ட் ஷோ போய் பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. நான் வந்து மைக்கு பிடிச்சி சத்தியமாக ப்ரோ மொக்கை. நான் எப்படி சொல்கிறேன், மொக்கைன்னு சொல்ல முடியாது ப்ரோ, ரொம்ப ஸ்லோ. அதாவது எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் பார்க்கலாம் ப்ரோ. ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இது, அதை என்ன தெரில ப்ரோ. நான் எங்கே சென்னையிலேருந்து வரேன் ப்ரோ, 100 கிலோமீட்டர் கடந்து வரேன் ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. பரவாயில்ல, அது பரவாயில்ல. பெஸ்ட்டு பார்த்தோன்னா பிஜிஎம் அனிருத் மிரட்டி விட்டாப்புல வேற லெவல் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. யூஷுவலான மூவி தான் ப்ரோ. ஓகே ஃபைன், இல்லை ஓகேவா போகுது ப்ரோ. இன்டர்வெல்ல சூப்பராக இருந்துச்சு. ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வச்சாங்க. ஓகே, பார்த்துட்டு ப்ரோ. படம் 100% மகிழ்ச்சிருமேனி படம். அஜித் படம் இல்லை, தாராளமாக வந்து பார்க்கலாம். எல்லாமே வேற லெவல், நல்லா தான் இருக்குது. மாசாலாம் இருக்காது படம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். எல்லாமே சூப்பர் ப்ரோ. தலைவா வேற லெவல் தலைவா. செம்மையாக இருக்குண்ணா, மூவியெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி இது கொஞ்சம் இருக்கும். செகண்ட் ஹாஃபெல்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குது. எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், லவ்வுக்காக தான், எல்லாமே செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. நாங்கள் எப்படி சொல்கிறது, எப்படி பார்க்குறதுனே தெரியல. அந்த மூவியை ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது, வேறு எந்த சொல்கிறதுக்கு இது கிடையாது. அது சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி மொத்தம் பார்க்கலாம் ப்ரோ. நான் கடவுளை பார்த்துட்டு போகிறேன், சந்தோஷமாக போகிறேன். கடவுளை பார்த்துட்டு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன், கடவுளை பார்த்து போகிறேன். நான் கடவுளை பார்த்துட்டு நான் போகிறேன், சந்தோஷமாக போகிறேன். நான் என் தலை எப்பவுமே தலை தான், சிங்கிள் தான் தலை எப்பவுமே. நான் எல்லார்ட்டையும் சொன்ன மாதிரி தலை ஆனஸ்டா தான் தலை. என் பேரே ஊர்ல ஆனஸ்ட் ராஜ் தலை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் ஒரு பியூர் விஜய் ஃபேனு. பசங்களுக்காக ஆசைப்பட்டு அதனால வந்து பார்த்தது ஃபர்ஸ்ட் ஷோ. அஜித் படம் இது வரைக்கும் நிறைய படம் தேட்டரில் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங் என்னென்னா, படம் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் படத்தில் காமெடியே இல்லை, எதிர்பார்த்த மாதிரி கிடையாது தலைவா. ஒன்லி சத்தியமாக சொல்கிறேன், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு டைம் பாஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே சொன்னால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்களே பார்த்தா கூட லேக் இருக்கும். ஒரு சீன்லாம் ஒரு 2-3 நேரம் இழுத்தாங்க, அது இழுத்துருக்க வேணாம், அது ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம். கெட்ட வார்த்தை போட்டா ட்ரெண்ட் ஆகும்னு பேசிட்டு இருக்கான். டீசெண்டா பேசணும். ஒரு மாதிரி ஒரு கதை வந்து ஒரு கோட்டில் போகிற மாதிரியே தெரியல. இப்போ இசிஜி பார்த்துருக்கீங்களா? திடீர்னு மேலே போவோம், திடீர்னு கீழே வரும். ஏன் மேலே போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஏன் கீழே வருதுன்னு தெரியாது. அந்த மாதிரி தான். எதுக்கு அவன்ட்டு அதை கேட்காங்க, எதுக்கு இவனை பிடிச்சிட்டு இவங்க வராங்க? ஓகே, ஆனால் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் காமெடியே கிடையாது, ஒரு காமெடியனும் கிடையாது. எமோஷன், எல்லா எமோஷனும் இருக்குது. நீ போனேன்னு நினச்சிக்கோங்க, இப்போ போனேன்னு நினச்சிக்கோங்க. என் கிட்ட இருக்க ஒருத்தனுக்கு ஒரு எமோஷன் வருது, எனக்கு ஒரு எமோஷன் வருது, ஃப்ரெண்ட் சீட்டில் இருக்கவனுக்கு ஒரு எமோஷன் வருது. படத்தில் அவங்களுக்கு வருதோ இல்லையே, எங்களுக்கெல்லாம் வித்தியாசமாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்படியும் படம் எடுக்கலாமா நான் நினைக்கிறேன்.
ஓ இப்படியும் எடுக்கலாமா, இந்த சீன் எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தன் யோசிக்கான். சரி ஒரு மாதிரி மண்டை கூடையின மாதிரி இருக்குது. ஆனால் கடைசி தெரிஞ்சிடும் விஜயும் த்ரிஷாவும் அஜித்தும் சேர்ந்துருக்காங்க. சாரி தலை, விஜய் சேர்ந்துருவாங்க. ஆனால் ஒன்று டிசப்பாயிண்டட் தலை. இது அழகாக ஒன்று பண்ணியிருக்கலாம். இது த்ரிஷாவை அஜித்தோட சேர்த்துருக்க கூடாது. அப்படியே கூட்டிகிட்டே கொண்டு போயிட்டு பார்ட் 2 அப்படின்னு போட்டு எடுத்துருந்தான்னு நினச்சேன். இது சரியான ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்க ஒரு கேள்விக்குறி வச்சு முடிக்காங்க. ஆல்ரெடி பெரிய குழப்பத்தில் இருக்கும். பார்ட் 2ல என்ன குழப்பம் வரும்னு தெரிஞ்சே பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அதனால் அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்படி பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ணலாம். ஒரு புதுசாக அஜித் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கனால ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஜானரில் நான் அஜித்தை பார்த்தே இல்லை. பார்க்கலாம் ப்ரோ, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ப்ரோ. நான் தான் சொல்கிறேனே ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், எங்களுக்கான படம் கிடையாது தலை. அவர் எங்கள் ஆளை நாங்கள் ஜஸ்ட்டு உண்மையாக சொல்லணும்னா அதில் பார்த்துட்டோம், அவ்வளோதான். தவிர்த்து மீது எதுவுமே என்கிட்ட இல்லை. எனக்கு அவர் உனக்கு தெரியும் அவர் எப்படி நடிப்பார், கார் சேசிங்கில் எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வீடியோவில் அவர் கீழே வந்து நடிச்சதெல்லாம் பார்த்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க போல் அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோங்க. அவர் வந்து பார்த்தது மட்டும்தான் எங்களை பொறுத்த வரைக்குமே இருக்குது. என்ன இருந்தாலும் மைண்ட் செட்டில் வந்தோம் ப்ரோ. உண்மையாக சொல்ல கெட்டப்லாம் பார்த்து அவர் என்ன இருந்தாலும் கெட்டப்பில் ஏதோ ஒரு போலீஸ் கேரக்டர் தான் பண்ண போகிறாருன்னு நினச்சோம். இங்கே பார்த்தா திடீர்னு அவரை பிஸ்னஸ் மேன் மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு அவர் வராரு ஃபைட்டு, திடீர்னு அவரை மாற்றி விட்டுறாங்க. திடீர்னு அவங்க பொண்டாட்டி ஏன் இவனுங்க தூக்குனானுங்கன்னே தெரியல. 11 மணி ஷோ போறியா, போயிட்டு வா, அந்த மைக் என்கிட்ட கொடுத்துட்டு போனா அவனை ரிவ்யூ எடுக்கிறேன், என்ன சொல்லுன்னு பார்க்கலாம் வா. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா தலை ஸ்டார்டிங்லேருந்து அடிப்பார்னு வெயிட்டிங்கில் தான் இருந்தேன். ஆனால் கிளைமேக்ஸில் தான் தலை அடிக்கிறாரு. வேறு லெவல் ஃபைட்டு. மற்றபடி ஒரு வைப்லேயே வச்சுருக்காரு, இப்போ அடிப்பாரா அப்போ அடிப்பாரான்னு. ஆனால் செம்ம வெறியாகுது தலையை அடிக்கும் போது. அவர் அடி வாங்குறத பார்க்கும் போதெல்லாம் சரியான வெறியாகுது. இப்போ அடிப்பாரா அப்போ அடிப்பாரான்னு பார்த்துட்டே இருக்கோம். கடைசி வரை அடிக்கவே மாட்டேங்கிறாரு. கடைசியில் தான் அடிக்கிறாரு ஃபைட் சீனு. மற்றபடி சவடைக்கா சாங்கு வந்து வேறு லெவலு. ஸ்டார்டிங்லேயே வருது பாட்டு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஓகே தான் படம். செகண்ட் ஹாஃப்லேருந்து அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக போயிட்டே தான் இருக்குது. அடிப்பாருன்னு பார்க்குறோம், அடிக்க மாட்டேங்கிறாரு. கடைசியில் தான் அடிக்கிறாரு. எவ்வளோதான். நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். ஓகே. இல்லை லைட்டாக ஓரளவு நல்லா அப்படியே ஆவரேஜாக போயிட்டே இருக்குது. மூவிங்லேயே போயிட்டே இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. படம் நல்லா தான் இருந்ததுண்ணா. இன்னும் ஒன்று லாஸ்ட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. லாஸ்ட் 5 சீனில் வந்து தூங்கிட்டேன். விஜுவல் தூங்கிட்டு கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன் படம். இன்னும் ஒன்று திரிசா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா நச்சிக்கலாம். வேறு ஒருத்தருக்குள்ள நேற்றுக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போராக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்னு நினச்சேன். செகண்ட் ஹாஃப் கூட சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே ஃபைட் அடிக்கணும்னு வச்சு எங்கள் தலை வந்து அடிக்கணும்னு வச்சுருந்தா செம்மையாக இருந்திருக்கும். அடிக்கூடாதுன்னு அடிக்கிற மாரி. இப்போ ஃபைட்டு போய் நம்ம ஃபைட் பண்ணிக்கன்னா அடிக்கணும்னு நினச்சா மட்டும் தான் அடிக்க முடியுமே. இவர் அடிக்கவும் கூடாத மாரியே நடிக்கிறாரு. எனக்கு அப்படி தான். இப்போ நான் ஒரு சிலம்பம் பிளேயர் தான். இப்போ ஃபைட்டில் போனால் நம்ம அட்டாக் பண்ணி அடிக்கணும்னு நினைக்குவோம். அடிக்கக்கூடாது, நம்ம பிளாக் பண்ணுவோம். அதுமாரி நினச்சா அடிக்கிறதுக்கே வராது, அடிக்கவே தோணாது. ஃபஸ்ட்டு அதுமாரி தான் பண்ணுற மாரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சீனா மாசா நல்லா காட்டிக்கலாம். ஆமாம், படம் கொஞ்சம் ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. தலை ஆட்டிலாம் செம்ம தான். ஒரு வாட்டி பார்க்கலாம். புரியல ப்ரோ. இன்ட்ரோலாம் செம்மையாக இருந்தது. தலைனாவே செம்மையாக தான் இருக்கும் இன்ட்ரோலாம் எப்போவுமே. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நல்லா தான் இருக்கும். மியூசிக்லாம் ஓகே தான். மியூசிக்லாம் நல்லா இருந்தது. சொல்கிற அளவுலாம் இல்லை ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. படம் வேற மாதிரி இதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னமோ கரெக்டாக இல்லை. செகண்ட் ஹாஃப்லேருந்து வேற மாதிரி தரமாக இது. படம் வேற மாதிரி இது. நாங்கள் கடவுளை தரிசனம் பார்க்கறதுக்கு வந்தோம். தரிசனம் பார்த்துட்டோம் முடிஞ்சிச்சு. எங்களுக்கு சந்தோஷமா. புரியல. சீனு ஃபுல்லாக படமே வேற மாதிரி இதுன்ற சீன் எல்லாம் வேறாமல. கடவுளை பார்க்குறப்பெல்லாம் வேற மாதிரி இது. நீ அவரை பார்த்துட்டு போகிறோம், எனக்கு அதான் போகிறோம். அவரை பார்த்துட்டேன் போகிறோம், அதான். கார் நல்லா ஓட்டிடுறாரு. பார்க்கலாம்ண்ணா. அஜித் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் ஆக்ஷன்லாம் இல்லை. டைரக்டர் சொன்ன மாதிரி பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் த்ரில்லர் தான். பிரேக் டவுனோட ரீமேக் தான் ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த அஜித் ஃபேன்ஸ் அந்த யூஷுவல் படமாக இருக்காது. இந்த மாஸ் சீன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஃப்ளாட்டாக தான் இருக்கும். பட்டு கொஞ்சம்
ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னா பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெரியல, இனிமேல் தான் தெரியும். நான் அஜித் ஃபேன் தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் தெரில மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் தான் ட்விஸ்ட்டு. அவங்க ஒய்ஃபு என்னாச்சு அந்த ஒரு கன்க்ளூஷனில் வச்சு லாட்டில் ட்விஸ்ட்டு வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அந்த ஒய்ஃபும் அவரை பற்றி நல்லா கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க, அவரும் அவங்க ஒய்ஃப் பற்றி புரிஞ்சு வச்சாங்க. அதுதான் அந்த கம்யூனிகேஷன் ஸ்டோரியை. மற்றபடி ஓகே ஓகே கண்டிப்பாக 2 டைம் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் வந்து ஃபைட்டு ஹெவியாக வைக்கல, ஓன்லி இந்த ரொமான்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி தான் வச்சுருந்தாங்க. ஓகே நல்லா இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ போகுது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. படம் வேறு லெவல், ஹாலிவுட் ரேஞ்ச் இருக்குது படம். ஹாலிவுட் சீன் எப்படி இருக்குது அது மாதிரி இருக்குது படம். பார்க்க நல்லா இருக்கு படம். நல்லா வேறு லெவல், நல்லா இருக்கு. அந்த இது நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. 2 இயர்ஸ் முன்னாடி வந்ததுனால நல்லா இருக்கு, பார்க்கலாம். உண்மையாக நல்லா இருக்கு படம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுக்குலாம் சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் சூப்பராக வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. செகண்ட் ஹாஃப் தான் விறுவிறுப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கிளைமேக்ஸாக அல்டிமேட்டாக இருக்கும், போய் பாருங்கண்ணா. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது படம். மியூசிக்லாம் மிரட்டி இருக்கா இருப்பா அனிருத், செம்மையாக இருக்கு. உண்மையாக எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்குது. வேறு லெவல் ப்ரோ. நம்ம நீங்கள் அந்த என்ன படம் அது? ஐயோ நான் டக்குன்னு பிரேக் டவுன் படம் பார்த்தீங்களா? ஹாலிவுட் படம், அதை விட வேறு லெவல் தரம் ப்ரோ. ஆனால் அதே கான்செப்ட் தான், ஆனால் அஜித் தான் வேறு லெவலு. அனிருத் இருக்கிறதுனால இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக்கு அஜித் வேறு மாதிரி பண்ணிட்டா போல. அஜித்தே கடவுளே அஜித் போடுங்க, அவள் தான் வேறு லெவல். சொல்ல தேவையில்ல, அர்ஜுன் போட்டிருக்காங்க, அது செமையாக போகுது. ஃபைட் சீன்லாம் செமையாக இருக்கும். சாட்டிஸ்ஃபை ஓகே. நான் பிரேக் டவுன் படம் பார்க்கறத விட இது பெட்டர். ஓகே, ஏன்னா பிரேக் டவுனு நீங்கள் படம் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல, அதை பார்க்கறத விட பெட்டர். அஜித் வேறு லெவல் பண்ணிட்டா போல, மாசு தரம். ஓகே படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக படம் மாதிரி இருந்தது, ஆனால் செகண்ட் ஹாஃப் படம் நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக படம் இருந்தது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. இருக்குண்ணா, ஆனால் எல்லாமே கெஸ் பண்ண முடியாமல் தான் இருக்குது. பட் ஓகே நல்லா இருக்குது. ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா படம்? கெஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. பெருசாக ஆனால் மியூசிக் நல்லா இருந்தது. நிஜமாக நான் என்ன கேட்டால் 8 out of 10 கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மூவி லிட்டராக நிஜமாகவே நல்லா இருந்தது. மூவி ஃப்ளாட்டாக போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இனிஷியலில் லவ் சீன்ஸ் நிறைய காமிச்சிருப்பாங்க, ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் மாதிரி நிறைய காமிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்தது. நிஜமாக நான் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு மிஸ் பண்ணேன். மங்காத்தாலே மிஸ் ஆகிடுச்சு உங்களுடைய கெமிஸ்ட்ரி பார்க்குறது. பட் இந்த மூவியில் கெமிஸ்ட்ரி அதை எனக்கு தெரிஞ்சு மகத்திருமணி நல்லா கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவியே திரிஷாவை வச்சு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்க்ரீன் பர்சன்ஸ் ஸ்டார்டிங் எண்டிங் மட்டும் தான் திரிஷா இருப்பாங்க, இன்பிட்வீனில் அந்தளவுக்கு திரிஷா இருக்க மாட்டாங்க. பட் ஒரு ஆவரேஜாக ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 to 15 கேரக்டர்ஸ் தான் மூவியில் இருக்குது. அந்த கேரக்டர்ஸை டேரக்டர் கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் போட்டு மூவியை வேஸ்ட் பண்ணாமல் நிஜமாக லிட்டரலாக எல்லாருக்கும் கரெக்டான ஸ்க்ரீன் பர்சன்ஸ் கொடுத்து, எனக்கு தெரிஞ்சு அஜித்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு எல்லா கேரக்டருமே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா மூவி பயங்கரமாக இருக்குது. அனி பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மில் பின்னிட்டார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு பிஜிஎம்ஸ் வராது. நிஜமாக எல்லாருமே மிஸ் பண்ணோம், என்ன மூவி இவ்வளோ ஃப்ளாட்டாக போகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டோம். செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட் அப்படியே மெயின்டைன் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டார். ஒரு பிஜிஎம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மியூசிக் வரும் சென்ட்ரல் ஆஃப் பண்ணுவாங்க, மியூசிக் வரும் சென்ட்ரல் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாக தலை ஃபேன்ஸுக்கு செம்ம வெறியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதான் அஜித்தே கடவுளேன்னு சொல்கிற டைலாக் தான் அந்த இடத்துல லிட்டரலாக வர்றது பிஜிஎம். அந்த இடத்துல அனி அந்த பீட்டை பிடிச்சி அழகாக போட்டிருக்காரு. ஓவரால் செம மாஸ் மூவி. நல்லா இருக்குது படம், பரவாயில்ல, வேறு லெவல். நாங்கள் எதிரே பார்க்குற மாதிரி இருக்குன்ட்டு நல்லா இருக்குது படம். நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தா நல்லா இருக்குது. ஏப்ரல் 10 பார்ப்போம் குட் பேட்ல. பாப்பண்ணா இது நான் சூப்பராக இருக்குண்ணா படம். எதிர்பார்க்க நல்லா தான் இருக்குது. எல்லா சினிமா நல்லா தான் இருந்தது, எல்லாமே பயங்கரமாக தான் இருந்தது. ஏப்ரல் பார்ப்போம் குட் பேட். படம் வேறு லெவல். பிளாக் பஸ்ட் திரிஷா மேம் தரமாக பண்ணிடுறான். அர்ஜுன் சாரும் வேறு லெவலில். லியோ படம்னு சொல்கிறான். லியோ படத்தில் அர்ஜுன் சாரை அவ்வளோவா யூஸ் பண்ணல. இதில் தலை காதல் மன்னன் அட்டகத்தி எல்லாமே மகிழ் திருமணி சார் தரமாக பண்ணிட்டு ரஜித். படம் வேறு லெவலில். யாரும் நல்லா இல்லை அப்படி இப்படி சொல்லுவாங்க, எல்லாமே தரமாக இருக்குது. பார்த்துட்டு பேச சொல்லுங்கல்ல. அனிருத் தரமாக பண்ணிட்டு அவர் ஒரு தேங்க்ஸ் சொன்னதில்ல.
ஆனஸ்டா சொல்லுங்க படம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. தலையை வந்து 3 இதில் காமிச்சிருக்காங்க. 3 இதுலேயும் வந்து மாஸ் ஆகுறாரு. அதை என்ன சொல்கிறது, அவர் வந்து ஸ்க்ரீன் பிளேயே தாறுமாறாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம தூக்கி கஷ்டப்பட்டு இருந்துட்டு ஏந்து வந்து பார்க்கும்போது அவ்வளோ அமைதியாக நிதானமாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. அது இருக்குது அந்த அளவுக்கு. ஆனால் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே அப்படியே அமைதியாக போயிட்டு அப்படியே போம் அப்படி அடிக்கிற மாதிரி நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. அஜித்தை 3 இதில் காமிச்சிருக்காங்க, அதுதான் ரொம்ப பிடிச்சிக்குது. அஜித் சாருக்கும் நல்லா நடிச்சிருக்கு. அவரு கூட வேற லெவலு. எதிர்பார்க்க முடியல, இதுதானே கெஸ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருந்தது.